Now நம்ம ஏற்கனவே ஈக்குலிபிரியம் கண்டிஷன் பார்த்திருக்கோம். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இஸ் தட் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல்ஸ் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம் என்னன்னா இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? kf into a power a into b power b equal to backward reaction kb into c power c into d power d னு இருக்கும். இதுல ஒரு மேனிபுலேஷன் ரேட் கான்ஸ்டன்ட்லாம் தனியா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்லாம் தனியா பிரிச்சு எழுதுறோம். அதாவது this implies kf இது k by kb, kf by kb. kf is the rate constant of forward reaction, kb rate constant of backward reaction equal to concentration c power c into concentration d power d by concentration a power a into concentration b power b. இந்த ரேஷியோக்கு பேர் தான் equilibrium constant அப்படினு பேர். So equilibrium constant is defined as the ratio of rate constant of forward reaction to that of the backward reaction or ratio of the product of the concentration of the products. முதல்ல ரெண்டு வார்த்தை வரும். முதல்ல சொல்ற ப்ராடக்ட்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட். Concentration of the product na C யும் D யும் product. So ratio of the product of the concentration of the products raised to the respective powers as the stoichiometric coefficient divided by product of the concentrations of the reactants raised to the respective stoichiometric powers. So இதுக்கு பேரு equilibrium constant இல்லனா K அப்படினு போடுவோம். இப்போ இந்த இதுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேஷன் டேர்ம்லயே தான் வந்திருக்கு இங்க இருக்குது. அதனால இதுல வந்து Kc அப்படினு பேர். Kc னா equilibrium constant in terms of concentration. Equilibrium constant in terms of concentration. Now let us illustrate this formula for a simple reaction equilibrium, that is decomposition of calcium carbonate. Decomposition of calcium carbonate to give rise to carbon dioxide. So calcium carbonate ங்கிறது solid, கார்பன் டை ஆக்சைடும் சாலிட் தான். ஆனா இது வேற சாலிடு, இது வேற சாலிடு. ஒன்னு வந்து குயிக் லைம் ஸ்டோன் பேரு, இன்னொன்னு பேரு குயிக் லைம். CaO னா குயிக் லைம். தமிழ்ல சுட்ட சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கல் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு கல்ங்கிறது லைம் ஸ்டோன், குயிக் லைம்ங்கிறது சுட்ட சுண்ணாம்பு. அது சுட்டுட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு போயிடும், வேற ஒன்றும் இல்லை, அதான் வேற. ஸோ கால்சியம் கார்பனேட் ஈக்குவல் டு கால்சியம் கார்பனேட் டீகம்போசஸ் to give rise to CaO and CO2. இது ரெண்டு solid phase, இது வந்து gaseous phase. இப்போ இந்த ரியாக்ஷன் இதுல வந்து இந்த நடுவுல ரிவர்சிபிள் ஏரோ போட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால்சியம் கார்பனேட் முதல்ல டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறிடும். ஆனா ஓப்பனா வச்சிருந்தா கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். If the container is closed, carbon dioxide எங்கேயுமே போகாது. இப்போ ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் நிறைய வர வர ஓப்பனா வச்சிருந்தா ரியாக்ஷன் ரிவர்சிபிள் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடும். க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வச்சிருந்தா தான் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ஓரளவு நிறைய ரெண்டு வந்தோன்னு இது ரெண்டும் சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டை கொடுக்கும். மறுபடியும் இது டீகம்போஸ் ஆகி இதை கொடுக்கும். The reaction is proceeding in either direction if it is kept in the closed container. On the other hand, if it is kept in an open container, carbon dioxide immediately escapes from the system. So equilibrium itself is lost if it is kept in the open container. So closed container இதுல வந்து இம்பார்ட்டன்ட். முதல்ல வந்து நான் நைட்ரஜன் ஹைட்ரஜன் அமோனியா பார்த்தோம், அதுலயும் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அது எல்லாமே கேஷியஸ் மிக்சர், அது க்ளோஸ்டு கண்டெய்னர்ல தான் நடக்கும். ஓப்பன் கண்டெய்னர்னா நைட்ரஜன் பாட்டு இங்கே போயிடும், ஹைட்ரஜன் பாட்டு இங்கே போயிடும், ஒன்றும் இது இல்லை. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு into carbon dioxide divided by calcium carbonate அப்படின்னு போட்டோம். So இது வந்து Kc, that is equilibrium constant in terms of concentration term. ஒருவார் rate constant தெரிஞ்சதுன்னா Kf by Kb. equilibrium constant எதை வச்சு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். concentration தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், rate constant தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ let us try lastly bit complicated system, namely ammonia synthesis. அதாவது இது வந்து ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், அது கண்டிஷன். ஸோ நைட்ரஜன் 2 இருக்கு, 2 6 ஹைட்ரஜன் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ
இதுல வந்து 1 mole of nitrogen combines with 3 moles of hydrogen to give rise to 2 moles of ammonia. If they are enclosed in a closed container, okay, if considerable ammonia is here, the forward reaction is synthesis of ammonia, formation of ammonia or synthesis of ammonia. Backward reaction is decomposition of ammonia. So இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இனிமே இண்டிவிஜுவல் சிஸ்டம் படிக்க போறோம். இது வந்து decomposition of hydrogen iodide. So hydrogen iodide, 2 moles of hydrogen iodide decomposed to give rise to 1 mole each of hydrogen and iodine all in gas phase. அடுத்த ஈக்குலிபிரியம் PCl3. அதனால ஈக்குவேஷன் எப்படி வேணா எழுதிப்பாங்க, மாத்தி கூட எழுதிக்கலாம். PCl5 giving rise to PCl3 plus 2 னு எழுதிக்கலாம். ஆனா என்ன மீனிங்கிறத சொல்லி ஆகணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் forward reaction is synthesis of ammonia, backward reaction is decomposition of ammonia. Inge forward reaction is decomposition of hydrogen iodide, backward reaction formation of hydrogen iodide. Third reaction, forward reaction for third equation, the forward reaction formation of phosphorus pentachloride, backward reaction decomposition of phosphorus pentachloride. So இப்படி வரும். இப்ப KC க்கு எல்லாமே இதெல்லாம் வந்து homogeneous equilibrium னு பேரு. இப்ப ஈக்குலிபிரியமே ரெண்டா பிரிக்கிறோம், homogeneous heterogeneous. இப்ப ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். CaCO3 giving rise to CaO plus CO2. எல்லாத்துலயும் என்னென்ன ஃபேஸ்னு போட்டோம்னா எல்லாம் கேஸ் ஃபேஸ். இது எல்லாமே கேஸ் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் 3ல எல்லாமே கேஸ் ஃபேஸ். அதனால ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே ஃபேஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹோமோஜீனஸ் ரியாக்ஷன் பேரு. If one of the species is in a different phase, இங்க இது ஒரு சாலிட் ஃபேஸ், each solid is a separate phase. சுட்ட சுண்ணாம்பு வேற, சுண்ணாம்பு கல் வேற. Each solid is a separate phase. Here number of 2 solid phases, 1 gas phase. Total are more than 3 phases இங்க இருக்கு. It is not homogeneous, it is heterogeneous. Heterogeneous means involving more than one phase, more than one phase. இப்ப இதுல கூட எழுதலாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்க்க போறோம், இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். எஸ்டர் பிளஸ் வாட்டர் கிவிங் கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால். சோ எஸ்டரை வந்து ஜெனரலா எப்படி எழுதுவோம், RCOO R dash, RCOO R dash. வாட்டர்னா HOH, decomposition by water, hydrolysis. It forms RCOOH plus R dash OH. இங்க R dash னா alkyl group, CH3 C2H5 எது வேணா இருக்கலாம். இப்ப இது நாலுமே liquid phase. எஸ்டர் liquid phase, water liquid phase, carboxylic acid liquid phase and alcohol liquid phase. They are miscible with one another, ஒரே phase தான் கிடைக்கும். இதுவும் homogeneous equilibrium. So first 3, last, these are examples of homogeneous equilibrium. Calcium carbonate decomposition is an example of heterogeneous equilibrium. Now let us write the terms, that is equilibrium constant for the synthesis of ammonia. இதுல equilibrium constant Kc equal to rate constant தெரிஞ்சதுன்னா K forward by K backward reaction, rate constant of forward reaction. இல்லைன்னா concentration terms வேணும்னா we have to write இங்க concentration raised to the power 2, ammonia concentration raised to the power 2 divided by nitrogen concentration into hydrogen concentration raised to the power 3 cube. So this is the expression for the rate constant, equilibrium constant for the formation of ammonia. Equilibrium constant for the synthesis of ammonia வேட ஈக்குவேஷனை மாத்தி எழுதணும், இது மேல வந்துரும். they follow இதே இதுல ஞாபகம் வச்சுக்கோ. இது let us see, அத பார்ட் ஏல சில சமயம் கேட்பாங்க. This is formation or synthesis of ammonia, synthesis of ammonia. அடுத்து decomposition of ammonia அப்படின்னு கேட்டா ரியாக்ஷனை மாத்தி எழுதும். 2NH3 giving rise to N2 plus 3H2 all in gas phase, all in gas phase. அப்ப இதுக்கு வந்து rate constant
அதுக்கு ஏற்கனவே கேசின்னு கொடுத்துட்டோம், இதை கேசி டேஷ்னு கொடுப்போம். அது ரெண்டும் வேறங்கிறதுக்கு புரியுது. கேசி டேஷ் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கு ப்ராடக்ட் எழுதணும்னா N2 into hydrogen concentration cube divided by ammonia concentration square. இப்போ அதுவும் இதுவும் ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா Kc dash equal to 1 by Kc. Kc dash equal to 1 by Kc. அதனால ஈக்குவேஷன் அந்த சிந்தசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் சும்மா ஒரு ரியாக்ஷனுக்கு கொடுத்துட்டு பார்ட்டியல calculate the equilibrium constant for the other equilibrium அப்படின்னு கேட்டா it is just reciprocal. அதை ஞாபகம் வச்சுக்கணும். So now we are aware about the equilibrium constant in terms of concentration. So far we have seen in terms of concentration term. But if the gases are present, gas பொறுத்த வரைக்கும் concentration சொல்லுவாங்க, pressure சொல்லுவாங்க. Pressure is also important. அதுக்கு we have to recall this equation. அதாவது pressure of a component, ith component, pressure of a particular ith component in mixture is given by P. அல்ல முதல்ல ith component அப்புறம் பார்ப்போம். pressure ஃபார்முலா பார்ப்போம். pressure equal to concentration times RT. pressure equal to concentration times RT. இங்க pressureங்கிறது Pங்கிறது pressure of the gas, Cங்கிறது concentration of the gas, Rங்கிறது gas constant, universal gas constant, T is the Kelvin temperature. இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், கான்சன்ட்ரேஷனோட யூனிட் மோல் per லிட்டர், இல்ல சில சமயம் மோல் per டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுருப்பாங்க, இல்ல மோல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு போடுவாங்க. எல்லாம் ஒரே மீனிங் தான். மோல் லிட்டர் எல்லாமே ஒரே யூனிட் தான், ரெப்ரசன்டேஷன் தான் வேற. இப்போ ஏன்னு சொன்னா 10 சென்டிமீட்டர் 10 டெசிமீட்டர் அந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 சிசினாலும் 1 டெசிமீட்டர்னாலும் ஒன்று தான். 1000 சிசினாலும் 1 டெசிமீட்டர்னாலும் ஒன்று தான். அதனால தான் இவ்வளவு 1000 சிசிங்கிறது 1 லிட்டர், டெசிமீட்டர் கியூப் இப்படி போட்டுருக்கு. இப்போ pressure of a gas equal to concentration of the gas multiplied by gas constant into RT. இது வந்து any gas. For a gas Pi, you can write Ci into RT. Pi is the pressure of the gas, ith gas. இப்போ மூணு இது பார்த்தோம். N2 plus 3H2 giving 2NH3ங்கிறதுல மூணு கேஸ் இருக்கு. அப்ப P1, P2, P3 அப்படி வேணா வச்சுக்கலாம். P1, P2, P3. P1ங்கிறது pressure of ammonia, P2ங்கிறது pressure of P1ங்கிறது pressure of nitrogen, P2ங்கிறது pressure of hydrogen, P3ங்கிறது pressure of ammonia. நம்மளோட இதுதான் Pi equal to Ci into RT. Ci என்ன? கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனுக்கு ஃபார்முலா மோல்ஸ் per லிட்டர்னு பார்த்தோம். மோல்ஸ்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை லிட்டர்ங்கிறது வால்யூமோட யூனிட். N by NIB, so Ni by V into RT, where Ni is the number of moles of the species ith gas. That is to be noted. So இந்த டேர்ம் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். We have to remember. இப்போ இத்தனை நேரம் equilibrium constant in terms of concentration பார்த்தோம். இப்போ equilibrium constant in terms of partial pressure, இதே கேஸ்க்கு கூட பார்ப்போம். N2 plus 3H2 giving 2NH3. இப்போ எல்லா முதல்ல பார்த்துட்டோம். partial pressure of nitrogen equal to pressure of nitrogen by total pressure. Partial pressure of hydrogen equal to pressure of hydrogen by total pressure. Partial pressure of ammonia equal to pressure of ammonia by total pressure. Individual pressure la caps la எழுதிருக்கோம். Partial pressure some small letter la எழுதிருக்கோம். Total pressure is nothing but sum of the partial pressures of the three. அதுக்கு பேர் தான் total pressure. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இப்ப இந்த ஈக்குவேஷன் Kc நமக்கு தெரியும். Kc equal to concentration of ammonia square divided by concentration of nitrogen into concentration of hydrogen cube அப்படின்னு பார்த்தோம். இது கான்சன்ட்ரேஷன்ல தெரிஞ்சுன்னா இதுவே பிரஷர்ல எழுதணும்னா in terms of pressure, ஏன்னா நைட்ரஜன் பிரஷர்னு சொல்லலாம், ஹைட்ரஜன் பிரஷர்னு சொல்லலாம், எல்லாமே சிலிண்டர்ல தான் இருக்கு.
அம்மோனியா ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர்ல சொன்னா pressure of ammonia squared divided by pressure of nitrogen into pressure of hydrogen cube. Pressure of hydrogen cube. இப்போ இங்க Kp அப்படின்னு சொல்லிருக்கோம். Kp Kk நால equilibrium constant தான். Here it is equilibrium constant in terms of pressure. Here equilibrium constant in terms of concentration. Equilibrium. So இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். P equal to N by V RT. N by V RT. இல்லாட்டினா CRT ன்னு பார்த்தோம். So N by V RT to be noted. So N by V ங்கிறது concentration. N by V ங்கிறது concentration. So concentration term வேணும்னா concentration term is nothing but P by RT. Concentration term. Square bracketல போட்டா concentration term. இப்படி எழுதுனா pressure. Concentration term இது N by V concentration term தான். So concentration term வேணும்னா we can substitute if pressure is known P by RT. So இந்த equation இப்ப மாத்தி எழுதுறோம். அதாவது P of ammonia by RT அப்படி எழுதணும் இந்த இதுல. So இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். Concentration equal to pressure by RT. Concentration equal to pressure by RT. RTங்கிறது gas constant. Rங்கிறது gas constant. Tங்கிறது Kelvin temperature. Into square. அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். By. அடுத்தது pressure of nitrogen by RT. R வந்து மாறாது. Into pressure of hydrogen by RT whole cube. RT whole cube. This can be written in this form. Now our aim is to correlate Kp and Kc. Now we will see the relation between Kp and Kc. Kp ங்கிறது equilibrium constant in terms of partial pressure. இது வந்து ஒரு simplest சிஸ்டத்தை எடுத்து பார்ப்போம். A plus B giving rise to Cc plus D. இதுக்கு வந்து Kc என்ன எழுதுவோம்? Kc equal to C power C into D power D divided by A power A into B power B ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு Kp எப்படி எழுதலாம்? Kp வந்து Pc power C into Pd power D divided by Pa power A into Pb power B, where the P terms represent the respective partial pressures. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் C equal to P by RT அப்படின்னு பார்த்தோம். Concentration equal to C ன்னு அந்த ஸ்பீஷிஸ் கிடையாது, concentration equal to pressure divided by RT. RT is gas constant, T is the Kelvin temperature. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்றோம். அப்படின்னா C க்கு பதிலா pressure of C by RT whole power C into pressure of D. So இதை புரிஞ்சுக்கணும். Pressure of D divided by RT power D divided by pressure of A by RT power small a into pressure of B. எல்லாம் அதே சப்ஸ்டிடியூஷன் தான், வேற ஒன்றும் அந்தந்த ஸ்பீஷிஸுக்கு நம்ம எழுதுகிறோம். பை RT into பவர் வந்து ஸ்மால் b. இப்போ RT எல்லாம் தனியாக எடுத்துட்டோம்னா இதுவே கேபின்னு வந்துடும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். RT டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஈக்குவல் டு PC பவர் C into PD பவர் D divided by PA பவர் A into PB பவர் B into RT ஓட பவர்ஸ் எல்லாமே RT இருக்கு. A பவர் M into A பவர் N சொன்னா நமக்கு தெரியும். ஸோ RT பவர் மைனஸ் C, RT பவர் மைனஸ் C மைனஸ் D.
plus அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இன்னொரு இடத்துல இங்க மைனஸ் ஏ மைனஸ் பி இப்படி எழுதணும். ஸோ இப்போ ஆர்டியோட பவர்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் பூரா இப்போதான் பார்த்தோம் கேபின்னு பார்த்துருக்கோம். பிசி இன்ட்டு பிடி பிசி பவர் சி இன்ட்டு பிடி பவர் டி பை பிஏ பவர் ஏ இன்ட்டு பிபி பவர் இஸ் நத்திங் பை கேபி. லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேசி, அதை மறந்துடக்கூடாது. So now Kc is written in terms of Kp into RT. இத பூரா பவர் இத பூரா இதெல்லாம் வந்து C D A B எல்லாம் nothing but the stoichiometric coefficients of the gaseous products. C and D are the products. அது small c small d stoichiometric coefficients of the gaseous products. அதாவது number of moles of gaseous products minus இது வந்து number of moles of gaseous reactants. Number of moles of gaseous reactants. இல்லாட்டினா மைனஸ் reactants. இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதை வந்து டெல்டா NG அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் கடைசி ரிலேஷன். இதை சிம்பிளா எழுதணும்னா Kp equal to Kc into RT power delta NG where delta N is the delta ஏற்கனவே படிச்சிருக்கோம் N2 minus N1 delta N equal delta thermodynamics பார்த்திருக்கு delta H equal to H2 minus 1 H1 delta E equal to E2 minus E1 அதே மாதிரி இங்க வந்து delta N is N2 minus N1 2 stands for the products total number of moles of எல்லா ப்ராடக்ட்டும் கிடையாது gaseous products important. இப்போ கால்சியம் கார்பனேட் டீகம்போசிஷனுக்கு எழுதணும்னா எல்லாமே மாறிடும். calcium carbonate decomposing giving rise to CaO plus CO2. அதனாலதான் நம்ம ஸ்டேட்டோட சேர்த்து எழுதுறோம். இது ரெண்டுமே சாலிட் ஸ்டேட், இது மட்டும்தான் gaseous ஸ்டேட். இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதணும்னா Kp equal to Kc into RT N2 minus N1 equal to Kc RT. இப்போ நம்ம பார்த்தா 1 plus 1 2 மாதிரி தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடையாது. இது விட்டுறணும். இதுல என்ன இருக்கோ N1 இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் கேஸ் 1 மைனஸ் N1ல கேஸே கிடையாது 1 minus 0. அப்ப Kp equal to Kc into RT அப்படின்னு எழுதும். That is to be noted. So RT delta Ng. So this expense நம்ம என்ன இது எல்லாத்துக்குமே எழுதலாம். So this establishes the relations between equilibrium constant in terms of concentration as well as partial pressure. Now there are the different conditions of this equation. அதாவது delta n பாசிட்டிவா இருந்தா என்ன, delta n எப்போதுமே நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல the delta values positive negative 0 ஓட சிக்னிஃபிகன்ஸை பார்ப்போம். அந்த மூணு கண்டிஷன் வேற ஒன்றும் கிடையாது. இதே ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இப்போ Kp equal to Kc RT பவர் பாசிட்டிவ் பவர் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ பாசிட்டிவ் m அப்படின்னு வச்சுட்டோம்னா Kc into RT பவர் m. Here m is greater than 0. அப்போ ப்ராடக்ட்ல சேர்ந்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். கேஸ் 2 வந்து டெல்டா n வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கோ, நெகட்டிவ்ல சும்மா வச்சுக்கோ நெகட்டிவ் x அப்படின்னு வச்சுட்டோம்னா Kp equal to let so delta n equal to minus x அப்படின்னு போட்டோம்னா Kp equal to Kc RT power minus x அல்லது Kc by RT power x. so இப்போ வந்து RT ஓட டேர்ம் வந்து இங்க ப்ராடக்டா வந்துருது, இங்க RT ஓட டேர்ம் டிவிஷனா வந்துருது. so இங்க வேல்யூ ஆஃப் Kc ஓட குறைஞ்சு போயிடும், இங்க வேல்யூ ஆஃப் Kc ஓட கூடி போயிடும். so here Kp is greater than Kc, here Kp is less than Kc, is less than. Last case easy to remember, Kp equal to Kc RT. எல்லா ஈக்குவேஷனும் எல்லாத்துக்கும் போடலாம், இந்த 0 வர்ற மாதிரி உள்ளது ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டோம்னா நல்லது. decomposition of hydrogen iodide or formation of hydrogen iodide இது எல்லாமே gas.
HI gas, H2 gas, iodine gas. N2 is 1 plus 1. 1 mole of hydrogen gas, 1 mole equal to 2. N1 equal to 2 moles of hydrogen ion. So N2 minus N1 equal to 0. 2 minus 2, 0. RT power 0. RT power delta N nange eludrom delta Ng nu eludromna Kp equal to Kc RT power 0. Anything power 0 1 nanga theriyum. 1 multiplied by the number, the same number. So Kp equal to Kc. So number of moles of gaseous products, number of moles of gaseous reactants same agudunata Kp Kc same agum. Otherwise the relative values of Kp and Kc vary considerably. So these are the three important cases of delta Ng, where delta Ng is the difference between the number of moles of gaseous products and gaseous reactants. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.